ஜொகூர் மாநில தேர்தலில் டிஏபி கட்சியை எதிர்கொள்ள தங்கள் கட்சிக்கு அச்சம் இல்லை என்று பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் டிஏபிக்கு எதிரான நேரடி போட்டிகளை பாஸ் கட்சி தவிர்த்து வருவதாக டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோ கூறிய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சம்சூரி, மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்பு டிஏபியின் யங் கோர் சிம் வசம் இருந்த ஜெமந்தா மாநில தொகுதியில் தங்கள் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தியுள்ளது என்று சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சி அச்சப்படுகிறது என்ற கேள்விக்கே இடமில்லை என்று சுட்டிக்காட்டிய சம்சூரி, அது அந்தோனி லோக்கின் வெற்று கண்ணோட்டம் என்று பிரிகாத்தான் நேஷனல் தலைவருமான அவர் கூறினார். சில தொகுதிகளில் ஏன் போட்டியிட வேண்டும், மற்றவற்றில் ஏன் போட்டியிடக்கூடாது என்பது குறித்து தாங்கள் ஆய்வு செய்ததாகவும், மேலும் தங்களால் ஒரு நம்பகமான போட்டியை அளிக்க முடியும் என்று நம்பும் இடங்களில் மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். மலாய்க்காரர் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக உள்ள தொகுதிகளில் போட்டியிடுவது தங்களுக்கு ஒரு பெரிய சவால் என்பதை அறிவோம் என்றும், எனவே இயல்பாகவே வெற்றி வாய்ப்புகள் மற்றும் வேட்பாளரின் பொருத்தத்தின் அடிப்படையிலேயே தங்களின் கணிப்புகள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மகாராணி தொகுதியில் பிரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் அனுவார் ஹயானுக்காக பிரச்சாரம் செய்த போது சம்சூரி செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். நேற்று ஒரு நிகழ்வில் மாநில தேர்தலில் டிஏபியை எதிர்கொள்ள பாஸ் கட்சி தயக்கம் காட்டுவதாகவும், அதற்கு பதிலாக பினாமியான பரிசான் நேஷனலை நம்பியிருக்க தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அந்தோனிலோ கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. துணை பிரதமர் அமாட் ஜாகித் அஹ்மதியால் கேம் சேஞ்சர் என்று வர்ணிக்கப்படும் சைபர் கிரைம் மசோதா 2026 நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆன்லைன் குற்றம், டிஜிட்டல் மோசடி, அடையாள திருட்டு, கையாளப்பட்ட உள்ளடக்கம் மற்றும் டிஜிட்டல் அடையாளத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பரந்த விதிமுறைகளுடன் கணினி குற்றச்சட்டம் 1997 மாற்றுவதற்கு இந்த மசோதா முயல்கிறது. 48 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய நீண்ட விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. அவர்களில் பெரும்பாலோர் டிஜிட்டல் தரவுகளை அணுக விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட விரிவான அதிகாரங்கள் மற்றும் தனி உரிமை மற்றும் பேச்சுரிமைக்கான சாத்தியமான தாக்கங்கள் குறித்து கவலைகளை எழுப்பினர். ஜூன் 22ஆம் தேதி முதல் வாசிப்பிற்காக மசோதாவை தாக்கல் செய்த ஜாகித், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவலைகளை ஒப்புக்கொண்டதுடன் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். இந்த சட்டம் சிக்கலான சைபர் கிரைம் அச்சுறுத்தல்களில் இருந்து மக்களை பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். நேற்று மாலை ஹங்துவா எல்ஆர்டி ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் பயணி ஒருவர் விழுந்து கிடந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த நபர் மயங்கி விழுந்திருக்கலாம் என நம்பப்படுவதாக ரேபிட் கையில் தெரிவித்துள்ளது. அம்பாங் ஸ்ரீபட்டாலிங் வழித்தடத்தில் மாலை சுமார் 6:35 மணியளவில் பயணி நிலை தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தண்டவாளங்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக ரேபிட் கையில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மீட்பு பணியாளர்களால் பயணிக்கு உதவி செய்யப்பட்டு நிலையத்தின் அவசர சிகிச்சை பிரிவில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழித்தடம் இயக்கத்திற்கு பாதுகாப்பானது என ஆய்வுகள் உறுதிப்படுத்திய பின்னர் மாலை 6:52 மணிக்கு ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்கின. ஜொகூர் மெர்சிங் அருகே கார் மோதியதில் குட்டி யானை ஒன்று உயிரிழந்தது. விபத்து நடந்த இடத்தில் குட்டியின் தாய் என நம்பப்படும் ஒரு யானை சுற்றித் திரியும் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. கம்போங் பங்காலான் புக்கிட் அஸ்லி அருகே நேற்று ஒரு கார் குட்டி யானை மீது மோதி பின்னர் 5 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் சரிக்கு விழுந்ததாக ஹரியான் மெட்ரோ செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்து நிகழ்ந்தபோது 31 வயது ஓட்டுநர் குலுவாங் நோக்கி சென்று கொண்டிருந்ததாக மெர்சிங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் அலியாஸ் ஹுசேன் தெரிவித்துள்ளார். வாகனத்தில் சிக்கியிருந்த ஓட்டுநர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டதாகவும், அவருக்கு இரு கால்களிலும் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மெர்சிங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை சப்ராங்ஜியா அருகே வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 140.6இல் ஒரு லாரியில் இருந்து விழுந்ததாக கருதப்படும் சக்கரத்தால் ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். போலீஸ் காவல் தலைமையகத்தில் பணியாற்றி வந்த 40 வயது அந்த பாதிக்கப்பட்டவர் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பினாங்கு காவல்துறை தலைவர் டென்னிஸ் லிம் தெரிவித்தார்.
ஒரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்து குறித்து காலை 6 மணிக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். ஜூருவிலிருந்து சப்ராங்ஜெயா நோக்கி சென்று கொண்டிருந்த கார் சாலையின் நடுவில் கிடந்த டயரில் மோதியதாக நம்பப்படுகிறது. கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுற ஓரத்தில் விலகியது. அதே திசையில் சென்று கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் அந்த டயரில் மோதியதில் ஓட்டுநர் கீழே விழுந்து சாலையில் இழுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரின் ஓட்டுநர் மற்றும் 2 பயணிகள் காயமடைந்து சிகிச்சைக்காக சப்ராங்ஜியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். அலட்சியமாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் லாரி உரிமையாளரை தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் கேஸ் சிலிண்டர்களை கடத்தும் கும்பலுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் லாரி ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் லாரியிலிருந்து 190 கேஸ் சிலிண்டர்களையும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவினத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நேற்று பிற்பகல் 2:10 மணியளவில் சந்தேகத்திற்குரிய லாரி பந்திங்கிலிருந்து தஞ்சோங் செப்பாட் நோக்கி செல்லும் போது KPDN அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாகவும் லாரியின் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஸ்லாங்கூர் மாநில KPDN இயக்குனர் முகமது ஹனீப் அஷாரி தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட 190 கேஸ் சிலிண்டர்களின் மதிப்பு 56,000 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் மேல் அதிக விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட லாரி ஓட்டுநர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் முகமது ஹனீப் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.